அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்துக்காக ஆமாண்டவரே, நாங்க வாஞ்சையோடு வரவும், உங்களுடைய வசனத்தை தியானிக்கவும் சுவாமி, உங்களுடைய பிரசனத்தை உணரவும் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரும் எங்களுக்காய் காத்திருக்கிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. அவ்வளவு அருமையான தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல இதை கொடுத்து, டெக்னாலஜியை கொடுத்து எங்க எல்லாருக்கும் ஆண்டவரே, நாங்க தூரத்துக்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராகவும் ஆண்டவரே, நாங்க இந்த காரியம் மூலமாக நெருங்கி எல்லாருடைய வசனங்களை வாசிக்கவும் தியானிக்கவும் கொடுத்த இந்த நல்ல தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாய்ப்புகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த வேலையிலும் கூட சுவாமி, நாங்க ஒரு புதிய புத்தகத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு இருந்து எங்களுக்கு எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நாங்க அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, இன்னும் கூட அதிகமாய் ஆழமாய் நம்முடைய வசனங்களை ஆண்டவரை தியானிக்க, விசுவாசிக்க, வாழ்க்கையில அது அதிக பிரயோஜனமாய் இருக்க, கற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை உங்களுடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So greetings to you all. Today is a very special day. It is Indian Christian Day. This day is marked as India Christian Day because today is the day when Saint Thomas was martyred, it seems. அதனால AD 72 or 52, I'm not very sure. அந்த வருஷத்துல சென்னையில he was martyred. இந்த டேயை இந்தியன் கிறிஸ்டியன் டேன்னு 2022ல இருந்துதான் அது அப்படியாக ஒரு நாளை குறிச்சிருக்கிறாங்க. 2 காரணத்துக்காக அதை குறிச்சிருக்கிறாங்க. ஒன்று, முதலாவது, இந்த கிறிஸ்தவம் இந்தியாவில் முதல் நூற்றாண்டிலேயே வந்து விட்டது என்பதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவும், இரண்டாவதாக தோமா எப்படி பல கடல்களையும் நாடுகளையும் கடந்து வந்து தன் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பரப்பினாரோ அதுபோல நாமும் பரப்ப வேண்டும் என்பதை நினைவு கூறுவதற்காகவும் இந்த நாளை குறித்திருக்கிறார்கள். நாமும் அந்த நாளை நினைவு கூர்ந்து நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வோம், உற்சாகப்படுத்திக் கொள்வோம். So welcome to this new study. It's a study on the book of Romans. சாரி சிஸ்டர், இன்னைக்கு எப்படி லாஸ்ட் சாப்டர் தானே? ஆமா, அது கொஞ்சம் பாக்கி இருக்கு. அந்த 10 பாயிண்ட்ஸ்ல 5 பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் வீக் தான் ரோமன்ஸ் சொன்னீங்க. அந்த 10ல இன்னும் 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்படியா? லாஸ்ட் வீக் 12 தானே? இல்லையே, இந்த வாரம் தானே லாஸ்ட் சாப்டர் சொன்னீங்க. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நோ. நான் அதை முடிச்சிட்டேன்ட்டு ஒரே உற்சாகமா இதுக்கு வந்துட்டேனே. ஓகே. இல்ல அது நீங்க இந்த அடுத்த வாரம் முடியும். ஆனா அதுக்கு அடுத்த வாரம் ஏன்னா ரோமர் நிருபம் வந்து ஒரு அருமையான நிருபம். அதை படிக்கிறது எவ்வளவு தடவை படிச்சாலும் ஒரு ஆர்வமான ஒரு நிருபம். அதனால சந்தோஷமா அதை ரெடி ஆகிட்டேன். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இப்ப நம்ம என்ன இதுக்கு போகணுமோ? சரி, ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். தேங்க்யூ ஃபார் திஸ். நீங்க போன வாரம் நீங்க ஸ்பெசிபிக்கா சொன்னீங்க அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம். எனக்கு அதனால மைண்ட்ல அப்படியே புது சாப்டர் ஆரம்பிப்போம். தேங்க்யூ. நான் எல்லாத்தையும் உள்ள போட்டு ஃபோல்டர்ல போட்டு வச்சுட்டேன். வெரி குட், வெரி குட். நீங்க பல இது எடுக்கீங்கல்ல, பல இதுக்கு எடுக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. முடிஞ்சிருச்சு. நிமிஷம் அதை எடுக்கணும், கொஞ்சம் பொறுங்க.
தெரியுதுங்களா அது? ஹீப்ரூஸ் டிஸ்ப்ளே 13 ஆகுது தெரியும். சிஸ்டர். டிஸ்ப்ளே ஆகுது. டிஸ்ப்ளே ஆகுது. ஆகுதா? ஓகே ஓகே. ஆமா. சரி, அதான் அது ஆகுதான்னு தான் கேட்டேன். ஓகே, தெரியுதுல்ல? இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? 5 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். 6ல இருந்து இருக்கும். இது பி ஸ்டெட்ஃபாஸ்ட்ல இருந்து பார்க்கணுமா? ஆமா ஆமா. வசனத்துக்கே போகலையா? வசனம் பார்த்துட்டோம்ல? எனக்கு கூட வசனம் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. ஃபர்ஸ்ட்ல பார்த்தோமா? 14 12 தான் நம்ம 13ல இருந்தே லைட்டா எடுத்துருங்களேன் கொஞ்சம். வசனம் தொடக்க இல்லையா? அந்த போதும் என்ற மனது அதெல்லாம் ஆமா பேசிட்டோம்ல? ஆமா, அது பார்த்துட்டோம். அதான் சொல்றேன், அதெல்லாம் பேசிட்டோம். அது பார்த்துட்டோம். 14வது வசனத்துல 14வது வசனத்துல இருந்து. ஓகே, தேங்க்யூ வெரி மச். சோ 14வது வசனம் 13ல இருந்தே நம்ம இப்ப பார்த்துக்கலாம் ஒரு தடவை. எஸ், அதாவது கர்த்தருக்கென்று. சரி, தேங்க்யூ. நம்ம இப்ப எபிரேயர் 13 இருக்கிற பின்பகுதியில இருந்து நம்ம பார்க்கிறோம். அதாவது 13ஆம் வசனம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். இந்த பாளையத்துக்கு புறம்பேன்னு சொல்லும் போதே நம்ம பார்த்தோம், அது ஒதுக்கப்பட்டவர்கள், தீட்டுப்பட்டவர்கள், உள்ள பாளையத்துக்குள்ளாக வாழ தகாதவர்களை தான் வெளியே அனுப்புவார்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பாவங்களை சுமந்து அந்த நிந்தையை சுமந்து அவர் பாளையத்திற்கு வெளியே தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் அந்த சிலுவையை அவ்விதமாய் ஏற்றுக்கொண்டதினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அந்த நிந்தையை, இதே நிந்தையை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நாம் இந்த நிந்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப நாள் இல்ல, சீக்கிரமா இந்த இப்படிப்பட்ட நாட்கள் வரும் நமக்கு. அதனால நாம ஆயத்தமா இருக்கணும், தைரியமா இருக்கணும், பயந்துடக்கூடாது, உலகத்தோட ஒத்து போயிடக்கூடாது. இந்த நாட்கள்ல மிகவும் நாம வைராக்கியத்தோடு ஜாக்கிரதையாக எதிர்கொள்ள நாம ஆயத்தமாகணும். ஏன்னு சொன்னா அப்படிப்பட்ட காலங்கள் வந்து விட்டது, வரப்போகுது அல்ல, வந்து விட்டது. இப்பவே காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு, எல்லாம் பல காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இப்படி எல்லாம் நிறைவேறணும், அப்பத்தானே ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கும். சோ நாமும் அதுக்கேற்ற விதமாக ஆயத்தப்படணும். இங்கேயும் அதுதான் நம்ம பார்க்கிறோம். இன் பேரிங் இஸ் ரிப்ரோச் வி ஃபேஸ் கிரேட் டிஃபிகல்டி அண்ட் சஃபரிங். அவருடைய நிந்தையை சுமக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமானது அல்ல. இப்ப யோவான்ட்ட ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா? யோவானும் யாக்கோபும் அவருடைய சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, இதுல நான் யார் பெரியவன், நம்முடைய ராஜ்யத்துல வலது புறத்துக்கும் இடது புறத்துல நான் உட்காரணும்னு கேட்கும்போது அவர் சொல்வாரு, நான் குடிக்கிற பானத்தை நீங்க குடிக்க முடியாதுன்னு. அப்ப அவங்க என்னன்னு தெரியாது, அவங்க நாங்க குடிப்போம்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நிறைய காரியங்கள் இருக்கு, நீங்க சும்மா சாதாரணமா அதை செஞ்சிட முடியாது. ஏன்னா பாருங்க, இந்த மாதிரி நிந்தையெல்லாம் நாம மேற்கொள்ள வேண்டும். நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கும் போதே இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்க ஆயத்தமாக வேண்டும். யாரெல்லாம் இந்த நிந்தையை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே ஒருவேளை அவங்களுக்கு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்னன்னு சொன்னா, ஒரு நிலையான நகரம், அவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு ஆசீர்வாதம், ஒரு நித்திய ஆசீர்வாதம் அவர்களுக்கு காத்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதனால அவங்க தைரியமாய் இந்த காலத்துல இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா இது அறியாத, இந்த பாடுகளுக்கு பயந்து
உலகத்தோடு ஒத்து போய் இயேசுவை மறுதலிக்கிற கூட்டம், இந்த நிந்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற கூட்டத்துக்கு இங்கேயே அவ்வளவுதான். அவங்க என்ன எதிர்பார்த்தார்களோ இந்த இடத்துல அவங்க வசதியா வாழ்ந்துட்டு போயிருவாங்க. இந்த இடத்துல ஒருவேளை இந்த பாடுகளை எல்லாம் படாதபடி போயிருவாங்க. ஆனா அவங்களுக்கு நித்திய ஆசீர்வாதங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு அல்டிமேட் கோல் இஸ் இட்டர்னிட்டி. ஆல்வேஸ் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் இட்டர்னிட்டி. அதுதான் நம்முடைய லக்கா இருக்கணும். சோ இது நம்ம மறுபடியும் இந்த இடத்துல வலியுறுத்தப்படுகிறோம். 14ஆம் வசனம், 15, 16 இந்த வசனங்கள்ல நாம எங்க பாக்குறோம்னு சொன்னா, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். ஆபிரகாம் காலத்திலிருந்து, நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல கூட வாசிப்பீங்க, அவர் அவர் பெறப்போகிற அந்த பரம தேசத்தை நாடி காத்திருந்தாருன்னு சொல்லி, விசுவாசத்தோடு இருந்தாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ ஆபிரகாம் காலத்திலிருந்தே அந்த நிலையான நகரத்துக்கு தான் ஒரு வாஞ்சை நமக்குள்ள உண்டு. See, our heart is designed, our mind is designed in such a way that we want to have fellowship with God in eternity, eternally, not only in this world but also in the coming world. அந்த ஒரு இட்டர்னிட்டிக்கான ஒரு ஆயத்தத்தை அன்றிலிருந்தே அவர்கள் காத்திருக்கிறார்கள். அதனாலதான் பவுல் பிலிப்பியர் புத்தகத்துல எழுதி சொல்லியிருக்கிறார் இல்லையா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு, இங்க இல்ல. நாம் இந்த உலகத்தின் ஆட்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது சொன்னார், நீங்கள் உலகத்தார் அல்ல, நீங்க உலகத்தில் இருக்கிறீர்கள். யூ ஆர் இன் த வேர்ல்ட் பட் யூ ஆர் நாட் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்தார் அல்ல நீங்க அப்படிங்கறத அவர் அங்க தெளிவா சொல்றாரு. அதனால நமக்கு ஒரு நிலையான நகரம் இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்துல யோவான் அந்த நகரத்தையே தரிசனமாய் காண்கிறார். பரலோகத்திலிருந்து பரத்திலிருந்து அப்படியே ஒரு ஜொலிக்கின்ற ஒரு எருசலேம், அந்த நகரத்துக்கு ஒரு அடையாளமாக எருசலேமை காண்பித்து அது இறங்குகிறதை பார்த்தார். சரி, இப்போ 15ஆம் வசனம். 15ஆம் வசனத்துல என்ன பாக்குறோம்னா, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இந்த யூதர்களுக்கு பலி செலுத்துவதும் காணிக்கைகளை செலுத்துவதும் ஆண்டவர் கொடுத்த கட்டளை, ஆண்டவர் பழக்குவித்த காரியம். மோசே மூலமாக அவர்களுக்கு அவர் பழக்கி கொடுத்தார். இன்றைக்கு நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடியினாலே, ஆவிக்குரிய யூதர்களாய் நாம் இருக்கிறபடியினாலே நமக்கும் இது பொருந்தும். நம்மையும் அவர் என்ன சொல்றாரு, நீங்க அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி. சோ எப்பெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், அவருக்கு பலிகள் செலுத்தி கொண்டிருக்கிறோம். நாம ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும் தெரிந்து கொண்ட ஜனமாக நம்மை அழைத்திருக்கிறான்னு சொல்லி பேதுரு சொல்றாரு அவருடைய புத்தகத்துல. அதனால நாம ஆசாரியர்களை போல இந்த பலியை செலுத்த அழைக்கப்படுகிறோம். பவுல் என்ன சொல்றாரு, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல, எப்பொழுதும் எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், அதுவே உங்கள் சித்தமாய் இருக்கிறது, அதுவே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப தேவ சித்தம் என்ன, நம்ம எப்பொழுதும் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும், not only in the good days but also in the bad days, எப்பொழுதும் எக்காலத்திலும். அதனாலதான் அந்நாட்களிலேயே கர்த்தருடைய இருதயத்தை நன்கு அறிந்த தாவீது அவர் சொல்றார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்கிறார், என் சித்தப்படி செய்கிறவன் என்று தாவீதை குறித்து சொல்லுகிறார். அவர் தன்னுடைய சங்கீதம் 34 சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இதுதான் நம்முடைய இதாகவும் இருக்கணும். நம்முடைய வாயின் ஸ்தோத்திர பலி உதடுகளின் கனி. அந்த சுக்கோத் ஃபெஸ்டிவல், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆர் த ஃபெஸ்டிவல் ஆஃப் பூத்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்டிகையில இதுதான் செய்வாங்க. எல்லா விதமான அவங்களுடைய கனிகளை, வாசனை நிறைந்த கனிகள், அந்த வாசனை நிறைந்த அந்த திரவியங்கள், வாசனை நிறைந்த அந்த இலைகள், இவைகளை கொண்டு பலிகள் செலுத்துவார்கள். அந்த விதமான பலிதான் நம்முடைய ஸ்தோத்திர பலி.
இது ஓசியாவுல என்ன வாசிக்கிறோம்னு சொன்ன 4ஆம் அதிகாரத்துல உதடுகளின் காளை என்று வாசிக்கிறோம். காளை என்று சொல்லும்போது அதுவும் பலிக்கேற்றதுதான். ஆனா அந்த பலி என்ன பலின்னா பாவ நிவாரண பலி. அங்க அந்த பலியையும் நாம் செலுத்த அழைக்கப்படுகிறோம். ஏன்னு சொன்னா பாவ அறிக்கை செய்தால்தான் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது பாவ அறிக்கை செய்து, அதாவது உதடுகளின் காளையாகிய அந்த பலியை செலுத்தி, இப்பொழுது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் எப்பொழுதும் செலுத்த ஆண்டவர் அழைக்கிறார் அப்படின்னு இந்த வசனத்துல வாசிக்கிறோம். அதோடு கூட இந்த பலி மாத்திரம் அல்ல, நமக்கு இன்னும் ஒரு பலிகள் இருக்கு. நாம இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. அது என்னன்னா 16ஆம் வசனத்துல வாசிக்கிறபடி, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 51ல சொல்றாரு, நாங்க செலுத்துற பலிகள் உமக்கு பிரியமே இல்ல, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் தான் உமக்கு பிரியம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க தேவன் என்னத்துல பிரியமா இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்னா, இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதுதான் அந்த பரம எருசலேம் யோவான் கண்ட தரிசனத்துல நம்ம அதை பார்க்கிறோம். So because we do have an altar, ஒருவேளை பலிபீடம் என்று நமக்கு ஒரு பலிபீடம் இல்லைன்னாலும் நம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் பலிபீடங்கள் உண்டு. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருந்தா இன்னும் ரொம்ப நல்ல நல்ல அது ஒரு நல்ல காரியம். அதாவது ஸ்பெசிபிக் பிளேஸ். நிறைய நான் அந்த காலத்துல வாசிக்கும் போதெல்லாம் பார்த்திருக்கேன். ஒரு ஆர்ம் சேர், ஈஸி சேர் மாதிரி இருக்கும். தட் இஸ் த பிளேஸ் வேர் மதர் வில் ப்ரே. அவங்க புக்ஸ் எல்லாம் பக்கத்துல டேபிள்ல இருக்கும். அவங்க அங்க உட்காந்து வித் கப் ஆஃப் காஃபி ஷி வில் மெடிடேட் அண்ட் ஷி வில் ப்ரே. ஸோ அது அவங்களுடைய ஸ்பெசிபிக் பிளேஸ். சூசன்னா வெஸ்லி எல்லாம் ஏப்ரனை தூக்கி தலை மேல போட்டுட்டு ஒன்லாம் கார்டன்ல நடப்பாங்க, இல்லைன்னா பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க. பட் தட் இஸ் த டைம் ஷி பிரேஸ். ஸோ வி மஸ்ட் ஹேவ் அ ஸ்பெசிபிக் டைம் அண்ட் அ பிளேஸ் ஃபார் ப்ரேயர் அண்ட் தட் வில் பி அவர் ஆல்டர். நமக்கு பொதுவா ஆல்டர் என்னன்னா த கிராஸ். அதுல இயேசு கிறிஸ்து செலுத்தின பலி, நமக்காக அவர் செலுத்தின பலி. அதோடு நம்ம நிறுத்திட முடியாது. நம்ம ஒவ்வொருவரும் இந்த வசனங்களின்படி பலிகளை செலுத்த அழைக்கப்படுகிறோம். என்ன விதமான பலி? பாவ நிவாரண பலி, ஸ்தோத்திர பலி, இன்னும் அறிக்கை செய்கிற பலி, இந்த விதமான பலிகளை நாம் செலுத்த அழைக்கப்படுகிறோம். So praise always pleases God. என துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவர், துதிக்கப்படத்தக்கவர், இவர்களை நான் என் துதியை சொல்ல ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே நாம் அவருடைய துதிகளை சொல்லுவதே. சோ இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தமான ஒரு பலிகளை செலுத்துகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அடுத்து ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைஸ் என்னன்னு சொன்னா குட் ஒர்க்ஸ். நம்ம மற்றவர்களை குறித்த கரிசனை இல்லாம வெறும் பரிசுத்தவானாய் சன்மார்க்கமாய் வாழ்ந்தால் நித்திய ஜீவனையும் பரலோக ராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அந்த பணக்கார வாலிபனுக்கிட்ட ஆண்டவர் ஆலோசனை சொல்றாரு. அவன் எல்லாம் நான் சிறு வயதிலிருந்தே அந்த கட்டளையெல்லாம் கடைபிடித்து வந்தேன். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். கடைபிடித்து வந்தேன், இன்னும் எனக்கு என்ன, நான் என் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஏதோ ஒண்ணு அவனுக்கு குறையா இருக்கு, நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட ஒரு குறை உண்டு, உன்னிட்டு இருக்க செல்வத்தை எல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு கொடு. சோ மற்றவர்களை குறித்த கரிசனை நமக்கு மிக மிக அவசியம். நம்ம நிறைய சமயத்துல பார்த்திருக்கிறோம், we just walk away. நம்ம நிறைய பேருக்கு காதை அடைச்சுக்கிறோம், கண்களை மூடிக்கொள்கிறோம், நமக்கு கிடைக்கிற தருணங்களை நம்ம சரியா பயன்படுத்தி கொள்ளுகிறதில்லை. ஒருவேளை லிட்டரலா உணவுக்காக வேற ஹெல்ப்புக்காக நம்ம தேடி வர்றவங்க இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவலாவும் there may be people who are thirsty and who are hungry, who need some food, who need some consolation or peace, some word of comfort. அதையும் கொடுக்க நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஸோ இந்த விதமான பலிகளை தான் கர்த்தர் அதிகமாய் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். யாரு எந்த இவங்க பலி செலுத்தினாலும், ஆசாரியன் பலி செலுத்தினாலும் முதல்ல பலிபீடத்தை செப்பனிடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம்.
நம்ம எலியாவுடைய அந்த கர்மேல் பர்வதத்துல அவர் செய்த பலியை நம்ம அறிவோம். அவர் முதல் செய்த காரியம் என்னன்னா, அந்த பலிபீடத்தை செப்பனிடுகிறார். அது திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, அதை ரெஸ்டோர் பண்றாரு. ஸோ இன்றைக்கும் we are called to restore our spiritual sacrificial life by restoring and repairing our altar. ஒருவேளை நம்முடைய ஆல்டர் அப்படியே ஒன்று பலி செலுத்தாம அப்படியே பழுதாகி போய்விட்டதா, அல்லது அது இடிந்து போயிருக்கிறதா, அல்லது அதுல பலி செலுத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சா, யோசிச்சு பார்ப்போம். அதை சரி செஞ்சிடும். Let us repair it as early as possible. So always இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்பிரிச்சுவல் இதுல லெசன்ஸ்ல ஒன்று என்னன்னா, early we should turn to him so that we can escape his wrath. அதுதான் ஒரு பெரிய ஒரு காரியம். முதல்ல சீக்கிரமாய் நாம் அவரிடத்துல திரும்பி விட வேண்டும். சீக்கிரமாய் நம்முடைய காரியங்களை சரி செய்து விட வேண்டும். அப்போ நமக்கு என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும். சரி, 17ஆம் வசனம். இதுல என்ன பார்க்கிறோம்னா, உங்களை நடத்துகிறவர் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. எவ்ரி இண்டிவிஜுவல், எவ்ரி கிறிஸ்டியன், எவ்ரி காட்ஸ் சைல்ட் will have and should have a mentor, a spiritual mentor. யாராவது ஒருத்தர்கிட்ட நாம ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு வளர, அப்பதான் வளர முடியும். அது தவறே கிடையாது. ஆனா அவர்களையே எல்லாம் செய்ய சொல்லிட்டு நாம சும்மா இருக்க முடியாது. அதெல்லாம் ஆண்டவர் சொல்றது. நாம அவர்களை நடத்தணும். அந்த விதமான ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஸா நாமும் ஆகணும். நாம இன்னொருத்தரை மென்டர் பண்ணும் போதுதான் நாம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். நாம நிறைய காரியங்களை சரி செய்து விட முடியும். அப்பதான் நமக்கு அது we will learn. முந்தைய சின்ன வயசுலயே நம்ம அப்படி எல்லாம் பார்த்திருக்கோம்ல. படிச்சுட்டு வந்தா நம்ம பாடத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு நல்ல தெளிவு வந்துடும். We will have a clear understanding. அது மாதிரி தான். We will be more and more deeper in our spiritual life when we console others, when we mentor others. We should also have a mentor for us. அது இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க அந்த மென்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, they are mentoring and they are responsible for our souls. அவங்க ஏன்னா அவங்க ஜெபிக்கிறவங்க, நமக்காக ஜெபிக்கிறவங்க. இந்த மென்டர்ஸ் நமக்காக ஜெபிக்கிறவர்கள். நம்மோட கூட they need not be elders to us. They can be our partners. நம்ம மாதிரியே all of us must have a spiritual fellowship. டெஃபினட்டா அதுதான் நம்ம ஆண்டவருக்குள்ள வளர்த்த முடியும். ஆண்டவருக்குள்ள ஐக்கியமாய் இருக்க முடியும். ஆண்டவரோடும் மற்றவர்களோடும் நாம் ஐக்கியமாய் இருக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம். கட்டளையே அதுதான், love one another. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் நமக்குள்ள இருக்கணும். அது எந்த விதத்துல இருந்தாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் சரி, அது பிசிக்கலா, டெய்லி, நாட் நெசசரி, ஈவன் ஆன்லைன், இந்த மாதிரி. This is a very good example of spiritual fellowship. We share each other, we share our burdens, we pray for each other, we learn together. This is a spiritual fellowship. இந்த மாதிரி ஃபெலோஷிப்ஸ் நமக்கு இருக்கணும். ஏன்னு சொன்னா, we are responsible for our souls, each of our souls. I should pray for all three of you and all three of you should pray for me also, each other. So அந்த விதமான இருக்க வேண்டும் என்று இங்கே அவர் ரொம்ப அழுத்தி சொல்லுகிறார். இவர் மாத்திரம் அல்ல, யோவானும் அவருடைய நிருபங்களில் ஐக்கியத்தை பற்றி, ஃபெலோஷிப்பை பற்றி அதிகமாய் அழுத்தமாய் பேசியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா ஃபெலோஷிப் தான் நம்மை சரியா வழியில நடத்தி செல்லும். So when a servant of God is in the will of God, teaching the word of God, the people of God should submit and obey. We are to be submissive to the leaders God gives us. We are simply told to obey those who rule over us. When speaking on the authority of God's word, leaders do have a right to tell us how to live and walk after God. இன்னைக்கு இருக்கிற சமுதாயம், இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இந்த விதமான ஆலோசனைகளும் இந்த விதமான அட்வைஸும் அவங்களுக்கு பிடித்தமே கிடையாது. They don't like us to teach them. They don't like us to suggest to them. ஆனா இங்க வசன பிரகாரம் நம்ம என்ன பார்க்கிறோம்னா,
அந்த விதமாக வசனத்துக்கு மனுஷருக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்ல. வசனத்துக்கு கீழ்ப்படியணும். வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போதுதான் நம்ம ஆண்டவரை பிரியமா இருக்க முடியும். ஏன்னு சொன்னா நம்ம ஒவ்வொருவரும் நம்ம எல்லாவற்றையும் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதுல பாக்குறோம், நம்ம நியாயாசனத்தின் முன்பே நாம் நிற்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் அவனவன் தன் தன் சரீரத்துல செய்தவைகளை கணக்கு கொடுக்கணும். We have to give account to 14:14. Romans 14:14 also says that we have to give account to whatever we have done. So it's a place of responsibility and accountability. So அது நம்ம ஞாபகத்துல வைத்து நாம் ஒவ்வொருவரும் நம் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், வார்த்தையின்படி வாழ அழைக்கப்படுகிறோம். So that is what is mentioned in this. இந்த விதமான ஒரு ஃபெலோஷிப், ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. இட் குட் பி ஏஜ் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட சின்னவங்க கேட்டு ஆலோசனையை பெற்றுக்கொள்றது, அல்லது ஒரே வயதினராயிருந்து அன்னாள் பாத்தீங்கன்னா வேதத்துல வாசிக்கிற லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 84 வயசு, அவங்க 84 வயசுலேயும் ஆலயத்துல போதகம் பண்ணி கொண்டிருந்தார்கள். She was counseling and advice. She was always in the church. அவங்க 7 வருஷத்திலேயே கணவனை இழந்து விட்டார்கள். 7 வருஷம்தான் கணவனோடு வாழ்ந்தார்கள். அதுக்கப்புறம் she was in the church only. அப்போ அந்த சர்ச்ல அவங்க, அதாவது டெம்பிள் ஆஃப் காட், அங்க இருந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து, தேவாலயத்திலேயே இருந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து, அவர்களை போதித்து, ஆண்டவருடைய முதல் வருகையை குறித்து அறிவித்து, அவரை கண்ணார கண்டு அதையும் போய் சொல்லி சந்தோஷப்பட்டவர்களாய் நாம் பார்க்கிறோம். So it is possible and we are to do that. 18ஆம் வசனம் 19ஆம் வசனம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். அவர் முடிக்கும் போது இந்த வசனங்களை சொல்லி முடிக்கிறாரு. நான் சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். இத சொல்லும் போது கொஞ்சம் பவுலுடைய எழுத்து மாதிரியே இருந்தாலும், பவுலார்ட்டா இருந்தாலும் சரி, அப்பலோவா இருந்தாலும் சரி, அப்பலோவும் இதே சூழ்நிலையில அவர் இருக்காரு. ஸோ கமெண்டேட்டர்ஸ் ரொம்ப கிளியரா அந்த ரைட்டர்னே தான் போடுறாங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல என்ன பாக்குறோம்னா, others should pray for it. எந்த ஊழியக்காரருக்கும் நாம இன்று ஜெபிக்க வேண்டியதா இருக்குது. இப்போ ஒரு ஜெப குறிப்பை நான் சொல்றேன். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மிஷனரி, ஜேம்ஸ் மிஷனரி, அவங்க சொன்ன காரியம், அது எவ்வளவு தூரம் அது மிஷனரி சொன்னதுனால நாம அதை அப்படியே ஒரு ப்ரேயர் பாயிண்டா இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவங்களுக்கு 1800 குழந்தைகள் ஆர்ஃபன்ஸ் இருக்காங்க. ஜேம்ஸ் மிஷனரில அப்படி மினிஸ்ட்ரியில அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு தெரியும். நிறைய பள்ளிகள் வைத்திருக்கிறார்கள். அவங்க ஆர்ஃபனேஜஸ் இருக்கு. அவங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் வெளிநாட்டுல இருந்து ஒரு குழந்தைக்கு 3000 ரூபான்னு அவங்களுக்கு பணம் அனுப்பப்படுகிறது. 1 மந்த்துக்கு, எவ்ரி மந்த் ஃபார் அ சைல்ட் 3000 rupees. இப்போ இந்த 3.0 கவர்மெண்ட் அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ அந்த 1800 குழந்தைகளுடைய இப்போ செலவுகளுக்கு என்ன பண்றது? அத்தனை டீச்சர்ஸ், அத்தனை ஸ்கூல்ஸ், அதையெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியுமா? இல்லை அதையெல்லாம் என்ன செய்ய முடியும்? ஸோ they are into such a great ஒரு trouble. But God will give a way. That's always there. இப்போத்துக்கு அவங்க எப்படி சால்வ் பண்றாங்கன்னா, அங்கெல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் சேலரி சில பர்சன்டேஜ் கட் பண்ணி சில அமௌண்ட் டொனேஷன் அவங்களே கொடுக்க சொல்லி இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. That's the way they are trying to solve. So problem has started. நான் சொல்ல வர்றது அதுதான். Not very far. We are into it now. So we are to pray for each other. We are to pray for these ministries, such ministries. எல்லாருக்கும் ட்ரபிள் வரும், எல்லாருக்கும் பிரச்சனை வரும். என்னென்ன விதத்துல வரும் இல்ல, இதுல கேசஸ் போட்டிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, வெறும் இதை நிறுத்தினது மாத்திரம் இல்ல, அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. அதை இன்னைக்கு சட்டங்கள் திருத்தி இருக்கிறாங்கல்ல, எப்படி வேணா அதை மாத்துவாங்க. So we have to pray. Our burden is to pray for all those who are in the front, ஃபீல்டுல முன்னால நின்று செய்யறவங்க,
அவங்களுக்காக, இதை நடத்துறவங்களுக்காக. இவங்க ஒரு இது மாத்திரம் இல்ல, எத்தனை மினிஸ்ட்ரிஸ் நமக்கு இருக்கு. ஆல்ரெடி NGOs ஆர் சஃபரிங். CMS, Campus Crusade, World Vision, everything is under suffering. Already they are into it. இப்ப இதுலயும் ஆரம்பிச்சிட்டாங்க, இதுலயும் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. So our prayer is more and more important for all these people. இப்ப இங்க அவரும் எங்களுக்காக ஜெபிங்கன்னு அவர் சொல்றாரு. அந்த ப்ரே அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் இம்பரேட்டிவ் வேர்ப் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது கண்டினியூஸா, நிறுத்த ஏதோ பாஸ்டோ பிரசன்டோ ஃபியூச்சரோ கிடையாது. இட்ஸ் சம்திங் விச் இஸ் ஆல்வேஸ். அதனாலதான் ஜெபம் நமக்கு மூச்சு, ஒரு கிறிஸ்தவனுக்கு மூச்சு. அந்த மாதிரி அங்க போட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். சரி, 20:21 நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அப்ப இங்க நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே. நம்முடைய உடன்படிக்கை எதுல உடன்படிக்கையை பண்ணியிருக்கப்பட்டிருக்கு? பழைய உடன்படிக்கை கட்டளைகளினாலே பண்ணப்பட்டது. இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தினாலே. நமக்கு இன்றைக்கு இந்த உடன்படிக்கை எதினாலே பண்ணப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே. அவர் நமக்கு ஆட்டுக்குட்டியும் அவரே, நம்முடைய பலிபீடமும் அவரே, நம்முடைய பிரதான மேய்ப்பரும் அவரே, பிரதான ஆசாரியரும் அவரே. He is all in all to us. இப்ப இங்க பாக்குறோம், ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான கிரேட் ஷெப்பர்ட். We have chief shepherd, good shepherd. He is a great shepherd here. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அடுத்த வருஷம் என்ன சொல்றது? இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொறிந்தனவர்கள் ஆக்குவாராக. உங்களில், in you and through you. That is the importance here. அவருக்கு என்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சோ இந்த பெனடிக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த முழு புத்தகத்திலையும் அவரை குறித்து படித்த அனைத்து காரியங்களையும் ஒன்றுபடுத்தி அவரை ஒரு ஆசீர்வாதமாக நாம் இங்க பார்க்கிறோம். As a good shepherd, நம்ம யோவான் 10ஆம் அதிகாரத்துல வாசித்தோம், ஆடுகளுக்காக தன் ஜீவனை விடுகிற மேய்ப்பன். As the great shepherd, இன்றும் அவர் நமக்காக பரலோகத்துல மத்தியஸ்தராய் இருந்து பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். As the chief shepherd, he will come for his sheep at his return. அவர் திரும்பி வரும்போது நமக்காக நம்முடைய ஆடுகளை சேர்த்து கொள்ளும்படியாக, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறபடி நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக அவர் திரும்பவும் வர இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆண்டவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். So we are blessed, truly blessed, because we have such a great chief and good shepherd. The phrase make you perfect in Greek, it is kataridiso. Katariso அப்படின்னா என்னன்னா, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, மீனிங் டு எக்யூப். நம்மை பெர்ஃபெக்டா உங்களில், உங்களை கொண்டு அப்படின்னு வாசிச்சோம் இல்லையா? அது என்ன அப்படின்னா, எக்யூப் பண்றது, நம்மை எக்யூப் பண்றது. என்ன எக்யூப் பண்றது? அந்த வார்த்தை என்ன? கட்டாரிசோ. He wants to mature us so that he can work in us and through us. So நாம இருக்கிற விதமாக அவருக்கு பயன்பட முடியவே முடியாது. அவர் நமக்குள் கிரியை செய்யும்படி நம்மிடத்துல காரியங்கள் மாற்றப்பட வேண்டும், மறுரூபம் அடைய வேண்டும். அந்த மறுரூபத்தை அடையிறதுக்கு தான் நம்ம 12ஆம் அதிகாரத்துல, ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 1 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய மனம் புதிதாகி நாம் மறுரூபம் அடையும். இந்த அனுபவம் நமக்குள்ள இருந்தாதான் he can work in us and he can work through us. அது செய்யும் போது it pleases him and it accomplishes his will. அவர் சித்தத்தையும் அவர் திட்டத்தையும் நாம் நிறைவேற்றவும் முடியும், அவருக்கு பிரியமாகவும் நாம்
இருக்க முடியும். So the tools that God uses to mature and equip us, first is the word of God. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிற கண்டிப்பதற்கு, சீர்படுத்துவதற்கு, வரிசையா வாசிக்கிறவர்களை பிரயோஜனமாக்குவதற்கு அந்த வேர்ட் ஆஃப் காட். அடுத்தது பிரேயர். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். Third tool is fellowship of the believers. ஐக்கியம். இந்த ஐக்கியம் இல்லாம தனியா ஒருத்தன் பரிசுத்தவானா இருக்கிறான்னா அவன் பரிசுத்தவானே கிடையாது. ஏன்னா அவனுக்கு அடுத்தவனை நேசிக்கவே தெரியல, அடுத்தவனோடு கரிசனையோட இருக்க தெரியல. அடுத்தவனோடு பழகும் போதுதான் நிறைய விட்டு கொடுக்கணும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நிறைய நமக்கு எழுகிற உணர்வுகளை கட்டுப்படுத்தணும். செல்ஃப் கண்ட்ரோல் வில் பி தேர். So fellowship is very, very important to lead a fruitful life, Christian life. நான்காவதாக இண்டிவிஜுவல் மென்டர்ஸ் டு எக்யூப்பர்ஸ் அண்ட் மெண்டர்ஸ். நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட விதத்துல ஏதோ ஒரு ஆலோசகர், ஒரு ஒரு வழி நடத்துகிறவர் இருக்கணும். ஃபைனலி he uses suffering to perfect his children. பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கும் நோக்கம் என்ன? நம்மை உருவாக்க, நம்மை பலப்படுத்த, நம்மை அவருடைய திட்டத்துக்கு சித்தத்துக்கு நேராய் வணைந்து கொள்ள. ஒரு கொயவன் பானையை வணைகிற மாதிரி நம்மை வணைந்து கொள்ள பாடுகளை அவர் பயன்படுத்துகிறார். அதான் இந்த புத்தகத்தின் முழுமையா நம்ம பார்த்தோம். அதனுடைய சாராம்சம் இதுதான். எதற்காக? நம்மை எக்விப் பண்ண. எதற்கு? டு ஒர்க் இன் அஸ் அண்ட் த்ரூ அஸ். அதனால என்ன நடக்குது? அது அவருக்கு பிரியமா இருக்கு, அவருடைய சித்தம் அங்கே நிறைவேறுகிறது. ஸோ இதைத்தான் நாம பார்க்கிறோம். ஸோ த எவர்லாஸ்டிங் கவனன்ட், அந்த நித்திய உடன்படிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் அதை நித்திய உடன்படிக்கைன்னா, இந்த உடன்படிக்கை எப்போ நடந்தது? உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே பிதாவின் திட்டத்துல இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்து அவர் சிலுவையில மரிக்கணும், ரத்தத்தை சிந்தணும்னு உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே அது நித்தியமாய் இருந்தபடியினால அவங்க அந்த ட்ரையூன் காட் அவங்க ஏற்கனவே இவ்விதமாக மனிதனின் ரட்சிப்பை, மீட்பை அவர்கள் திட்டமிட்டதுனாலதான் பிறந்த உடனேயே மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், இயேசு என்று அவனுக்கு பெயரிடுவாயாக, அவர் உலகத்தின் பாவத்தை ரட்சிக்க பிறந்தவர். சோ அந்த ரட்சகர் என்கிற பெயரை அப்பவே அதை வைத்துட்டாங்க. ஏன்னா this has been already planned. So other passages, there are other passages which may speak about this. இப்ப 22-23ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் இப்படி எல்லாம் நிறைய பேசியிருக்கேன். அதை அவர் என்ன சொல்றாரு? சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். லெட்டர். இங்கதான் அது ஒரு லெட்டர் மாதிரி இருக்கு. இது வரைக்கும் அது ஒரு சர்மன் மாதிரியே இருந்துச்சு. அவர் விதவுட் எனி கிரீட்டிங்ஸ் அப்படியே ஆரம்பிச்சு ஒரு எஸ்ஏ மாதிரி எஸ்ஏ ஃபார்ம்ல எழுதிட்டே இருந்தார் நரேஷனா. இங்கதான் கடைசியா முடிக்கும் போது இப்படி எழுதுறாரு. அடுத்ததா 23ஆம் வசனத்துல பார்க்கிறோம், சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்க பெற்றான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனோடு கூட நான் உங்களை காண்பேன். ஒருவேளை இதை பார்த்தோன்னே நாம என்ன நினைக்கிறோம்னா, பவுல் தான் எழுதியிருப்பாருன்னு. கிடையாது. ஏன்னு சொன்னா அந்த காலகட்டம் ஒன்று. இரண்டாவது, இந்த கடிதம் இது எங்கிருந்து எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, தீமோத்தேயு இத்தாலியா தேசத்துல அவர் சிறையில் இருந்ததாக நாம பார்க்கிறோம். சோ அதனால அவர் இத்தாலியாவிலிருந்து வருகிறதாக நாம பார்க்கிறோம். சோ அது பவுல் அல்ல. இது இட் குட் பி அப்போலோ, அது தெரியாது. பட் பவுல் அல்ல. உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். பாருங்க, இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுங்க. அந்த இடத்துல அப்போ இத்தாலியில அவர் இருந்திருக்காரு இந்த எழுதும் போது. சோ கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன் அப்படின்னு அவர் இத முடிக்கிறார். சோ இதுல இருந்து நம்ம ஒரு காரியத்தை அதிகமாய் அறிந்து கொள்கிறோம். என்னன்னா, we have an unshakable kingdom. ஒரு நிலையான ராஜ்யம் நமக்கு உண்டு.
ஒரு நிலையான நகரம் நமக்கு உண்டு, ஒரு நிலையான வாழ்வு நமக்கு உண்டு. We have everything, not only in the future, even here. இங்கேயே அதை நாம் அனுபவிக்க முடியும். நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்த உடனேயே நித்திய ஜீவன் நமக்குள்ளாகும். So all our purposes, all our plans, all our desires should be directed towards this eternity. இந்த eternal இதைதான் நாம யோசிக்கணும். நாம இங்கத்தையே அதிகமாய் சாஸ்வதமாய் நினைத்து இருக்கிறவர்கள் இந்த நிலையான ராஜ்யத்தை அறியாதவர். பட் நமக்கு ஒரு நிலையான ராஜ்யம் உண்டு, ஒரு அசையாத ராஜா உண்டு, நித்திய ராஜா, நித்திய பிதா, அவர் நமக்கு உண்டு. சோ இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நிச்சயம். எபிரேயர் புத்தகத்தை இப்படிப்பட்ட ஒரு முடிவோடு நாம் இந்த புத்தகத்தை முடிக்கிறோம். சோ உங்களுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு அதை ஞாபகப்படுத்தினதற்காக. எப்படியா அந்த மீதி வசனங்களை நாம் முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். தொடர்ந்து இப்போ நாம நம்முடைய ரோமர் புத்தகத்தையும் இன்ட்ரோடக்ஷனை ஆரம்பிச்சுக்கலாம். மற்றதை நாம பின்னால பார்க்கலாம். So yes, we are going to start with Romans. ரோமர் ராஜ்யம், ரோமன்ஸ்னாலே அவங்களுடைய அந்த பாம்ப் அண்ட் அந்த பாஸ்டரிட்டி, அந்த ஒரு விதமான ராயல் ஸ்டைல், லக்ஸூரியஸ் லிவிங், இதுதான் ரோமருடைய கலாச்சாரத்துல மிகவும் பேர் போன ஒரு காரியம். அது அந்த விதமாய் அவங்களுடைய உடுப்பு, அவங்களுடைய இருந்த இடங்கள், தங்கின இடங்கள், வாழுகிற காரியங்கள், செய்கிற எல்லாமே அப்படி ஒரு விசேஷித்த விதமாக தான் அந்த ரோமருடைய வாழ்க்கை அமைப்பு இருக்கும். அவங்களுக்கு ஹையஸ்ட் லெவல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு பிரசிடென்ட் அப்படிங்கிறோம், இங்க சீசர். அந்த சீசரை கடவுளை போல அவங்க நடத்துவாங்க. they will worship this Caesar. Hail Caesar, அப்படித்தான் they will start. அவர் முன்னால குனிந்துதான் எல்லாரும் நிற்கணும், பேசணும், அவ்விதமாய் அவருக்கு அதிக மரியாதை கொடுக்கணும். அவருக்கு விரோதமாக அவர் நினைக்கிற விதமா தான் நாம நினைக்கிறோம். ஆல்மோஸ்ட் லைக் அ ஸ்லேவ். அத வேற சுயமா வேற மாதிரி வித்தியாசமாலாம் நினைச்சா அங்க இருக்கவே முடியாது. அப்படி ரொம்ப கொடூரமாய் தண்டிக்கிறவர்களும் கூட, கொடூர மக்களை நிறைய பேர் இப்படி ரோம அரசுல இருந்தவர்கள். இந்த பேக்ரவுண்ட்ல அந்த ரோமன்ஸ், அந்த மக்களுக்கு, ரோமாபுரி நகரத்துல வாழுகிற மக்களுக்கு பவுல் எழுதிய கடிதம். இதுல என்ன பியூட்டினா, பவுல் இந்த ரோமன்ஸ அவருடைய தன்னுடைய ரோமுக்கு தன்னுடைய இறுதி கட்டத்துலதான் அவர் அங்க வர்றார். அதற்கு முன்பாக அவர் அங்க வரவே இல்லை. ஆனா இந்த கடிதத்தை அதற்கு முன்பாகவே எழுதி விடுகிறார். இவர் கொரிந்து பட்டணத்தில் இருக்கும்போது இந்த ரோமருக்காக கடிதத்தை எழுதுகிறார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ரோமன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரோமர் நிருபத்தை பல பெயர்களினால கமெண்டேட்டர்ஸ் அதை டிஸ்கிரைப் பண்றாங்க. இப்ப இன்றைக்கு நம்ம சட்டப்பேரவையில என்ன முக்கியப்படுத்துகிறோம்? கான்ஸ்டிடியூஷன், அதுதான் முக்கியப்படுத்துறோம் இல்லையா? இந்த எதிர்கட்சியினர் எல்லாம் அவங்க ஓத்தெடுக்கும் போது கையில அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை வச்சுட்டே தான் எடுத்தாங்க. மீனிங் டு சே, இங்க நடக்கிற எல்லா டெலிபரேஷன்ஸ் ஷுட் பி அக்கார்டிங் டு திஸ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு அதை வலியுறுத்தினாங்க இல்லையா? அதே போலதான் இந்த ரோமர் நிருபத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா, கிறிஸ்டியானிட்டிக்கு இது ஒரு கான்ஸ்டிடியூஷன். இதுதான் அந்த சட்ட அமைப்புகள், நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், நாம் எப்படி வாழணும்ன்றதை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நிருபம் அப்படின்னு சொல்லி த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்றோம்.
இரண்டாவதாக ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, த கிறிஸ்டியன் மேனிஃபெஸ்டோ. மேனிஃபெஸ்டோனா என்ன? இப்ப அந்த அறிக்கை, தேர்தல் அறிக்கை எல்லாம் சொல்றாங்கல்ல, இதை செய்திருவோம், அதை செஞ்சிருவோம், இப்படி செய்வோம், அப்படி செய்வோம்னு. அப்ப அவங்களுடைய சிந்தனைகள், அவர்களை குறித்த காரியங்களை நமக்கு அறிவிக்கிறது. அது போல ஒரு கிறிஸ்தவர் எப்படி வாழணும், எப்படி இருக்கணுங்கிறத அறிவிக்கிற ஒரு நிருபம். மூன்றாவதாக இன்னும் ரொம்ப அழகா அதை எப்படி சொல்றாங்கன்னா, த கத்தீட்ரல் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த். கிறிஸ்தவ விசுவாசத்தின் அழகான ஒரு அமைப்பு. ஸோ இந்த நிருபம் ரொம்ப ரொம்ப அருமையான நிருபம். இதை படிக்கணும்னு நம்ம எடுத்துக்கொண்டது ரொம்ப விசேஷம். இதை படிக்க படிக்க எத்தனை முறை படித்தாலும் அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கைய, ஒரு ஆழமான விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு நிருபம். சோ இன்றைக்கும் இந்த நிருபம் அநேகருடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி இருக்கிறது. நான் ஜெபிக்கிறது அதுதான். இன்றும் அந்த கிரியை எங்களிலும் ஏற்படுத்தும் சுவாமி. எங்கள் மூலமாய், இன் அஸ் அண்ட் த்ரூ அஸ், எங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கும் இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொடுக்க உதவி செய்யுங்க சுவாமி. அதுதான் என்னுடைய ஜெபம். இந்த புஸ்தகத்தை வாசித்து மனம் திரும்பியவர்கள், இந்த புஸ்தகத்தை வாசித்து மறுரூபமாக்கப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. முக்கியமா மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி, செயின்ட் அகஸ்டின், 3 பேருமே திருச்சபையின் தலைவர்கள். புரோட்டஸ்டானிசம், நம்ம புரோட்டஸ்டன்ஸ் சொல்றோமே, அந்த ஒரு ரெஃபர்மேஷனை கொண்டு வந்தது மார்ட்டின் லூத்தர். அவர் ஒரு கத்தோலிக்க பாதிரியாரா இருந்தாரு. அவர் எப்படி இந்த ரெஃபர்மேஷனை கொண்டு வந்தாரு? இந்த புத்தகத்தை அவர் வாசித்ததினாலே, இதுல இருந்த வசனங்கள் அவரோடு இடைப்பட்டதினாலே. அதே போல ஜான் வெஸ்லி, அவரையும் அப்படிதான் மாற்றிற்று. அதே போல செயின்ட் அகஸ்டின், அவரையும் அப்படித்தான் மாற்றிற்று. சோ இங்க பாக்குறோம், செயின்ட் அகஸ்டின் அவர் ஒரு ப்ரொஃபஸரா இருந்தாரு. அவர் ப்ரொஃபஸரா இருக்கிறதுக்கு முன்பாக அவர் பயங்கர பணக்காரர். அதே சமயத்துல ஆல் வைசஸ், எல்லா விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள் அவரிடத்திலே இருந்ததை பார்க்கிறோம். ஆனா அவருக்கு ஒரு அருமையான தாயார் இருந்தாங்க. அந்த தாயார் பேர் அவர்கள் பேர் மோனிகா. அவங்க எப்பவும் ஜெபிக்கிற ஒரு தாய். அவங்க தன் மகனுக்காக ஒவ்வொரு முறையும் அவரை பத்தி கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஒவ்வொரு முறையும் அவர் தப்பு செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டு வருவார் வீட்டுக்கு. ஆனா அவங்க தகப்பனார் அவனை கண்டிப்பாரு. ஆனா அம்மா அவருக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார். இந்த பையன் இப்படி எல்லாம் செஞ்சு வரும்போது கண்ணீரோடு ஜெபிக்கிறது தான் அந்த பையன் பார்த்திருக்கான். அவர் படித்து பெரிதாகி ப்ரொஃபஸர் ஆகுறாரு. ஆனா அதே நிலைமையில தான் இருக்காரு. ஒரு நாள் அவர் அவருடைய தோட்டத்துல உட்கார்ந்து அப்படியே ஏதோ ஒரு இத கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அவருக்கு பக்கத்துல ஒரு புத்தகம், வேத புத்தகம், அன்றைக்கெல்லாம் அப்படி ஸ்குருளா இருக்கும், அது அங்க இருக்கு. அப்படி உட்காந்து அத தோட்டத்துல அப்படியே அமைதியா இருக்கும்போது அவர் மனசுக்குள்ள டேக் அண்ட் ரீட் இட், டேக் அண்ட் ரீட் இட் இப்படின்னே மனசுக்குள்ள ஒரு சத்தம். எதை ரீட் பண்றது, என்னது டேக் அண்ட் ரீட் இட், வாட் ஷுட் ஐ ரீட்னு திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு ஸ்க்ரால் தான் பைபிள் இருந்தது. சரின்னு அதை எடுத்து திருப்புறாரு. அவர் திருப்பும் போது ரோமர் 13ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். நீங்க ஆக்சுவலா அதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பாவங்களும் அங்க குறிக்கப்பட்டிருக்கும். அதை வாசிச்ச உடனே அவருக்கு இது என்ன, என் நிலைமையை அப்படியே சொல்ற மாதிரி இருக்கு, நான் என்னோட எல்லா காரியமும் இங்க சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஒரு குற்ற உணர்வுக்குள்ளாக வந்து அந்த குற்ற உணர்விலிருந்து அவர் அப்படியே என்ன ஆனாரு, மனம் திரும்ப ஆரம்பித்தார். அந்த மனம் திரும்பி அவர் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே. ஏன்னா அதுக்கப்புறம் அவரால் சும்மா இருக்க முடியல. ஆவியானவர் அவரோடு கூட இடைப்பட்டவர். நம்மளுடைய கண்ணீரின் ஜெபம் தாமதமா ஒருவேளை நாளாகி பதில் கிடைத்தாலும் அது கிரியை செய்தது, டெஃபினட்டா கிரியை செஞ்சுச்சு.
அதனால he yielded himself to ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த 14ஆம் வசனத்துல நாம பார்க்கிறோம், துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து அந்த அப்படித்தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாரு. அவர் எல்லா விதமான பாவத்தையும் செய்திருந்தாரு. ஆனா கடைசியா அங்க நம்ம என்ன பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். சோ அவருடைய வார்த்தையில நாம அங்க பார்க்கிறோம், I did trust in Christ. I did trust in Christ. But now Christ alone for salvation. என்னை அவரை தான் மீட்க முடியும் அப்படின்னு இப்ப நான் நம்புறேன். இயேசு கிறிஸ்துவை நான் நம்பினேன். இயேசு கிறிஸ்துன்னு ஆண்டவர்னு தெரியும். நானும் ஒரு கிறிஸ்தவ குடும்பம், அதனால எனக்கும் தெரியும். ஆனா இப்பதான் நான் இந்த ரோமர் புத்தகத்தை வாசித்து அந்த வசனங்கள் அவரோடு இடைப்பட்டதுனால இயேசு கிறிஸ்து தான் என்னை ரட்சிக்க முடியும்னு சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு அவர் சபையின் தலைவராய் மாறி பெரிய பணக்காரர் எல்லாத்தையும் தொடர்ந்து எல்லாம் வேண்டான்னு உதறி அவர் ஒரு சபையின் தலைவராக மாறினதாக நாம் கேள்விப்படுகிறோம், வாசிக்கிறோம். இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தையும் அவர் தான் எழுதியிருந்தார். அது ஒரு அருமையான புத்தகம். அதை வாசிக்கிறது நமக்கும் நல்லா இருக்கும். ஆனா கடினமான புத்தகம், ஈஸி டு ரீட் அல்ல. ஆனா வாசிச்சா நமக்கு ஆவிக்குரிய விதத்துல அதிக பிரயோஜனம். அடுத்தது ஜான் வெஸ்லி. இவரும் இந்த ரோமர் வசனங்களையும் அந்த புத்தகத்தை வாசிச்சதுனாலதான் அவர் பிரயாணப்பட்டு அவர் அமெரிக்காவுக்கு போறாரு. அமெரிக்காவுக்கு செய்தி கொடுத்து அங்க இருக்கிற மக்களை, அங்க இருக்கிற அந்த இந்தியன்ஸை, அதாவது ரெட் இந்தியன்ஸ், அவங்கள ஆண்டவருக்குள்ள ஆதாயப்படுத்துறதுக்காக பிரயாணப்படுகிற வேலையில இவருக்கு ஒரு ரோமருக்கு எழுதின மார்ட்டின் லூத்தருடைய கமெண்ட்ரி கிடைக்குது. அதை வாசிக்கிறாரு, அந்த செய்தியை கேட்கிறாரு. அதனால் அவர் தொடப்பட்டு அவர் 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 எழுதுறாரு, என்னை ரட்சிப்பது யார்? நான் அவங்க ரட்சிக்கிறதுக்காக போறேன். who shall convert me? அப்ப என் நிலைமையே இப்படிதான் இருக்கு, என்னையும் ஒருத்தர் கன்வெர்ட் பண்ணணுமே, என்னையும் மாற்றணுமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரியலைசேஷனுக்கு வந்து அவர் ஊழியம் செஞ்சிட்டு இருக்காரு. அவர் நல்ல கிறிஸ்தவ குடும்பத்துல வளர்ப்புல வந்தவர். சூசன்னா வெஸ்லி அந்த அம்மா, அடுத்தது அந்த அம்மாவுக்கு 11 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை மேல தலையை வச்சு படுத்து ஜெபிச்சுட்டு தான் படுப்பாங்களாம். அந்த ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ்ஸை மாத்தி, அதோடு கூட வாரத்துல அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு வாரம் 3 பிள்ளைகளுக்கு, ஒரு நாள்ல 3 பிள்ளைகளை சந்திக்கிறது. அவங்க ஓன் சில்ட்ரனை சந்திக்கிறதுனா என்ன? பிரைவேட் டாக்ஸ் வித் them, giving spiritual counseling and teaching them Bible. இவங்க எல்லாம் சொல்றாங்க, இவங்க ஸ்பர்ஜன், இவங்கள பெரிய பைபிள் கமெண்டேட்டர்ஸ், அவங்க எல்லாரும் சொன்னது என்ன தெரியுமா? எனக்கு பைபிளை எனக்கு பைபிள் நாலேஜ் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, it is from the teaching of my mother. Over the dining table, every Sunday she will teach. நாம் இன்றைக்கு ஒருவேளை இப்படி பழக்கங்கள் நம்ம இடத்துல இருக்கான்னு நம்ம யோசிக்கணும். பழக்கத்தை உண்டு பண்ணணும். நம்மட பேர பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி தரணும். ஏதோ ஒரு விதத்துல இந்த வழக்கங்கள் எல்லாம் மறைந்து போயிடுச்சு இன்னைக்கு. அதையெல்லாம் நாம் திரும்ப கொண்டு வரணும். இதெல்லாம் ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒழுக்கங்கள், நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியங்கள். அப்ப இங்க நம்ம பாக்குறோம், அவருக்கு அத்தனையும் தெரிஞ்சிருந்தாலும் அவர் தான் ரட்சிக்கப்படணுங்கிறத அவருக்கு அந்த உணர்வு வரல. தான் கரெக்ட், நான் நல்லா பைபிளை தெரிஞ்சிருக்கேன், நான் நல்லா வந்திருக்கேன், நான் ரெகுலரா கோயிலுக்கு போறேன், நான் நல்ல சன்மார்க்க ஜீவியம் இருக்கேன், அதனால நான் போய் ஊழியம் செய்ய போறேன்னு ஊழியத்துக்கும் போயிட்டாரு. ஆனா அவருக்குள்ள தேவை அப்பதான் உணர்ந்தார். அந்த கமெண்ட்ரி அவர் கேட்ட உடனே அவர் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து தான் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்ற உடனே அவருக்குள்ள ஒரு ஆவியானவருடைய வல்லமை புது விதமாய் செயல்பட்டதுனால ஐரோப்பா கண்டத்துக்கு முழு ஐரோப்பாவையும் கலக்குகிறவர்களாக இவரும் அவருடைய தம்பியும் சார்ல்ஸ் வெஸ்லி, நம்ம இங்கிலீஷ் சாங்ஸ் அண்ட் சோலோஸ், கோல்டன் பெல்ஸ், இதுல எல்லாம் நிறைய பாடல்களை சார்ல்ஸ் வெஸ்லி எழுதியிருக்கிறார். அவருடைய பாடல் அப்படியே மீனிங்ஃபுல்லா ஒரு சர்பனாட்டம் இருக்கும், ஒரு பிரேயராட்டம் இருக்கும். அந்த பாடல்களை எழுதி அந்த ஐரோப்பா நகரத்தையே, ஐரோப்பா தேசத்தையே கலக்கினவர்களாய் மாறினார்கள்.
இவர் மார்ட்டின் லூத்தர். இவர் என்ன செஞ்சாரு? இவர் ஒரு கத்தோலிக்க பாதிரியார். கத்தோலிக்க அன்றைய நாட்கள்ல பைபிள் வாஸ் அண்டர் லாக் அண்ட் கீ. ஒரே ஒரு காப்பி தான் இருக்கும். அது இவ்வளோ பெரிய புத்தகமா இருக்கும். அதை வந்து லைப்ரரியில தான் இருக்கும். அது வந்து என்ன செய்யும், போப்போட வீட்டில தான் இருக்கும், அந்த வேட்டிக்கன்ல இருக்கும். அதை வந்து லாக் அண்ட் கீழ இருக்கும், யாரும் எடுத்து வாசிக்க முடியாது. பப்ளிக் பீப்புள் காமன் பீப்புள் கேனாட் ரீட் பைபிள். அப்போ இவரு வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ, அந்த போப்பும் அந்த பிஷப்ஸும் அந்த ஃபாதர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்யணும். இவரு ஒரு செமினரியில இருந்தார். அப்போ அந்த சமயத்துலதான் அந்த இது அந்த பாவ மன்னிப்புக்குன்னு சீட்டு, ஒரு சீட்டு ஒருத்தர் கொடுப்பாரு. அந்த சீட்டுல இவங்க பாவத்துக்கு பணம் இருக்கு. அந்த பணம் கட்டிட்டு அந்த சீட்டை வாங்கி போய் பாவ அறிக்கை செய்து மனுஷன் ஒரு பாதிரியார்ட்ட பாவ மன்னிப்பு அறிக்கை செய்து பாவத்தை மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில அன்றைக்கு இருந்தது. இவர் அப்படிதான் இவரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவருக்கும் இவருடைய ஆனா இவர் ஒரு நல்ல ஒரு பாதிரியாரால தன்னை பரிசுத்தமா வச்சுக்கணும்னு அவருக்கு ஒரு வாஞ்ச ஒரு ஆர்வம் உள்ளத்துல இருந்துச்சு. அவர் வந்து என்ன செய்தாருன்னா, இப்படியேதான் அதுக்கான முயற்சிகளை செய்யறதுக்கு தன்னையே ஒருத்தல் வெறுத்தல் இதெல்லாம் அதிகம் அந்த போதனையில. இவரு இப்படி முழங்கால்லையே படிக்கட்டுல ஏறி போயிட்டு இருக்காரு, இந்த மாதிரி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யறதுக்கு. நீங்க வேளாங்கண்ணியில பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய முழங்கால்லையே நடந்து வந்து காணிக்கை செலுத்துவாங்க. அவங்களுடைய வேண்டுதல் அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரிதான் இவர் அதெல்லாம் அன்றைக்கு இருந்தது நிறைய. இப்ப இவரும் அதே மாதிரி படிக்கட்டுல ஏறி போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது அதுல போயிட்டே இருக்கும்போதுதான் திடீர்னு அவருக்கு உள்ளத்துல ஆவியானவர் ஏதோ ஒரு உணர்த்துதலை செய்றார். என்ன நாம செஞ்சுட்டு இருக்கோம், இது உண்மையா நாம் எப்படி இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை வந்து போய் அந்த பைபிளை எப்படியாவது வாசிக்கணும்னு சொல்லி அவர் போய் திருத்தனமா அந்த பைபிளை எடுத்து வாசிச்சு, அந்த வாசிச்ச போதுதான் அவருக்கு தெரிஞ்சிச்சு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நான் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நான் என் ஆண்டவரை விசுவாசித்தா போதும். அவர்தான் என்னுடைய இரட்சகர். அவர் என் பாவத்தை ஏற்றுக்கொண்டார், எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், பாவ மன்னிப்பை தந்திருக்கிறாரு, நான் விசுவாசித்தால் போதும் அப்படிங்கிற அந்த வசனத்தை அவர் அன்றைக்கு தான் வாசிச்சு, the just shall live by faith, அந்த 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 அனுபவத்துல அவர் வந்து தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் அவர் அந்த அன்றைக்கு இருந்த சபையின் தவறான காரியங்கள் 95 thesis நம்ம கேள்விப்படுகிறோம். அதை எல்லாவற்றையும் அந்த ஆலயத்துல கொண்டு போய் ஆணி அறைந்து அவர் ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ணி புரோட்டஸ்டாண்டிசத்தை உண்டு பண்ணார். இதெல்லாம் அவசியம் இல்லை, இப்படியெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதே இல்லை அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர் தான் கொண்டு வந்தார். ஸோ இந்த புத்தகத்தை நோவல் அப்படிங்கிற ஒரு பெரிய பாஸ்டர் 80 முறை படித்து 80 முறை இதை போதித்திருக்கு, ஸ்டடி எடுத்திருக்கார். அவர் சொல்றாரு, the pastures are still green, இன்னும் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இன்னும் அத புதிய புதிய காரியங்களை எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நோவல் சொல்றாரு. ரோமர் புத்தகத்தை நல்லா வாசிங்க, திரும்ப திரும்ப வாசிங்க, நம்ம இப்ப பாடம் எடுக்க வாசிங்க, இன்னும் அருமையா நமக்கு ஆவியானவர் உதவி செய்வார். So to know the book of Romans makes one heresy proof. False teachings, false doctrines, இன்றைக்கு அதிகமா கல்ட்ஸ் நிறைய இருக்கு, சுத்தி இருக்கு, எது சரி எது தப்புன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நாம இருக்கும்போது இந்த ரோமர் புத்தகத்தை ஆழமாய் நாம் படித்து அறிந்து கொண்டு அதுல உறுதியா இருக்கும்போது எந்த இதுவும் நம்ம தொடாது. வாட்டர் ப்ரூஃப்னு சொல்றோம் இல்லையா, இப்ப நம்ம சில பேனா, சில வாட்சஸ் எல்லாம் வாட்டர் ப்ரூஃப்னு சொல்றோம், ஃபயர் ப்ரூஃப்னு சொல்றோம். அது மாதிரி ஹெரசி ப்ரூஃப், we will become heresy proof. ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் எல்லாம் நம்ம நெருங்காது. ஏன்னா ஆழமான சத்தியத்துல நாம உறுதியாய் நிற்க முடியும். ஸோ இந்த சிந்தனையோடு இந்த முகவுரையோடு இந்த ரோமர் புத்தகத்தை தொடர்ந்து படிப்போம். இன்று நாம் முடித்துக் கொள்வோம்.
யாராவது ஜெபிக்கிறீங்களா? உங்களில ஒருத்தர் யாராவது ஜெபிக்கிறீங்களா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த செய்தியை கேட்கும்படியா நீர் செய்த பெரிய பாக்கியத்துக்காக சிலாக்கியத்துக்காக நன்றியோடு மே துதிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த ஆழ்ந்த சத்தியத்தை நாங்கள் ஒவ்வொரு வாரம் நாங்கள் கேட்டு நாங்கள் மேலும் மேலும் எங்கள் அனுபவ வாழ்க்கையில அப்பா நாங்கள் அதை பற்றி கொள்ள நீரே கிருபை செய்து வருகிறீர். அதுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலே எபிரேயர் நிருபத்தை முடிக்க கிருபை செய்தீரப்பா. இந்த ரோம நிருபத்தை ஆரம்பிப்புக்காக இன்ட்ரடக்ஷன் ஆண்டவரே என்று கேட்கும்படியா நீர் கிருபை செய்த பெரிய தயவுக்காக நன்றி தகப்பனே. விசேஷமாக நீ சகோதரனுடைய பாத பிள்ளைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆழ்ந்த வேதத்தில் உள்ள ஆழ்ந்த ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் அப்பா எங்களுக்கு அதே மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்களும் அதில் இன்னும் அதிகமாக ஆழமாக உறுதியாக அதில் இருக்கும்படியாக எங்களை வழிநடத்துகிற பெரிய தயவுக்கா நந்தியப்பா. சகோதரிக்கு நல்ல சரீர சுகபல கொடும், நல்ல அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொள்வப்பா. தான் பெற்ற அந்த இதை மற்றவர்களும் பெற்று அவர்களும் அந்த மாதிரி இனி பிரகாசிக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர்கள் இந்த ஊழியத்தை அதிக உற்சாகத்தோடு செய்து வருகிற அந்த மகளை நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களுடைய குடும்பத்தை மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாக ஊழிய பாதையில இன்னும் அவர்கள் வளர்ந்து பெருகும்படியாக அப்பா அம்மை கெஞ்சி மண்டாடுகிறோம்ப்பா. இன்னும் இங்க வந்திருக்கிற மற்ற 2 சகோதரன் என்னையும் கூட நம்முடைய பாதப்படியில் இருக்கிறோம்ப்பா. அடுத்த வாரத்திலிருந்து நாங்க ரோமர் சுவிசேஷத்தை நாங்கள் வாசித்து தியானித்து அதிலும் இந்த ஆழ்ந்த கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே அது எங்களுடைய வாழ்க்கையில அதிக பயனுள்ளதாக இருக்க கிருபை செய்ய நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த அந்த பைபிள் ஸ்டடியில நாங்கள் அட்டன் பண்ண கிருபை செய்ய எந்த தடை எதுவும் இல்லாதபடி அப்பா அந்த சத்தியத்துல நாங்கள் வளர்ந்து பெருக இதில் நாங்கள் தொடர்ந்து இந்த இதுல நாங்கள் ஈடுபட நிறைய கிருபை செய்யணும். அநேகரை அழைத்து கொண்டு வரோம். வர முடியாம போனால் கூட யூடியூப் மூலமாக அவர்கள் இதை இப்ப கேட்டு அவரும் நல்ல பயன் பெற நீரே கிருபை செய்யராஜா. ஆண்டவரே எங்கள் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் எங்களுடைய ஒவ்வொருடைய மன வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே நாங்க வாரத்துல 1 மணி நேரம் என்று உமக்கென்று செலவழிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் அதை பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. நினைப்பதற்கு வேண்டிக்கொள்ளுக்கும் அதிகமாக கிரியை செய்யற தேவன். எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் நீர் கிரியை செய்வது விசுவாசத்தோடு நம்புகிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா காரியத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளணும். நீ சமீபத்திற்கு மட்டுமல்ல தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறீரப்பா. தூர இடத்தில் இருந்தாலும் அப்பா நாங்க வெவ்வேறு இடங்களில இருந்து வெவ்வேறு கால சூழ்நிலை வெவ்வேறு டைம்ல இருந்தாலும் கூட அப்பா நாங்கள் அதை ஒரு மனதோடு நாங்கள் கேட்டு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் வைத்திருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி 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 தகப்பனே. எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்துக்கணும். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரோடு இருந்து வழிநடத்தும்படியாக மை கெஞ்சி மண்டாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென் ஆமென். So thank you very much sister, beautiful prayer. நன்றி உங்க ஒவ்வொருவருக்கும். Thank you for joining. Good night, take care. We'll meet next week. Thank you sister. Good night to all. Good night. Bye bye.